ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 38 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவ பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாள. இந்த விஷயம் இது ஹீரோக்கு பிடிக்காம போயிருக்கும். இது ரொம்ப வியர்டா இருக்கு. பரவாயில்ல, இது கூட அவங்களுக்கு நல்லா இருக்குப்பா. ஆமா ஹபேக்கு இந்த மாதிரி ஹெவன் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ என்னன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. ஹெவன்லி ரிலேட்டுக்கு யார் யார் வராங்களோ எல்லாரையுமே அவங்க ஃப்ரெண்ட்லியா வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ என்னன்னா ரொம்ப கொடூரமாவும் பயங்கரமாவும் இருக்கு. மாஸ்டர் இது எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணும் தான். ஆனா இப்போ அப்படி இல்ல. இதுதான் இப்போ எல்லாரையுமே ரொம்ப கொடூரமா தாக்குது. அதுக்கு காரணமும் லியோரி. இந்த பேரை நீ கேள்விப்பட்டிருக்கியா? அது லியோரியா? எனக்கு தெரியல. அதனால தான் சேஞ்சஸ் உருவாச்சு. என்னோட காலையும் கையையும் இழக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதே மாதிரி ஸ்லாத் அவரு சாக போறதுக்கு காரணமும் இதுதான். லியோரியால தான் இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஸ்லாத்தை காட்டுறாங்க. அங்க ஸ்லாத் முன்னாடியே யாரோ ஒருத்தங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான். ஏய், ஃபைனலி நீ வந்துட்டியா லியோரி? ஆமா, ரொம்ப நேரம் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி. என்ன சொல்ற? இப்பதானே நம்ம மீட் பண்ணோம். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வயிற்றுலயே அவ குத்திரா. ஆமா, நீ எதுக்காக பேசுன? நான் உனக்கு பேசுறதுக்கு பர்மிஷனே கொடுக்கல. அங்க குத்துன குத்த இன்னமும் உள்ள இறக்க. இதனால அவனோட வாயில இருந்து அப்படியே ரத்தமா ஊத்துது. ஆனா லியோரி அப்படி ஹீல் பண்ண அது ஒரு செகண்ட்லயே ஹீல் ஆயிடுது. குத்துன இடத்துல எந்த விதமான டேமேஜும் அங்க இல்ல. ஏய், என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாதனமா உன்னை குத்திட்டேன். நான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏன் இதே மாதிரி எப்பயுமே இருக்க கூடாது? எனக்கு தெரியல எதுக்காக அவன் இப்படி பண்ணா. இந்த கிங் ஆஃப் மிரர் ஹபேக் சில பல கெஸ்ட் இங்க கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இங்க ஒரு கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி போக போகுதுன்னு. ஏன்னா இது என்னோட பிரதருக்காக. நான் இதை கூட பண்ண மாட்டேனா? இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஸ்லாத்தோட தங்கச்சி தான் இவ. அதுக்கப்புறம் இந்த சைடு காட்டுறாங்க. அங்க ஹபேக் சொல்றான், ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஹெவன்லி ரிலேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம ஸ்லாத்தை கண்டுபிடிக்கணும். ஸ்லாத் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அந்த லோயர் அவன்கிட்ட ஸ்லாத் மாட்டிக்கினா அது எனக்கு தெரியும். நீ வேலைக்கு ஆக மாட்ட. உன்னை வச்சு நான் என்ன பண்றது? வேற எதுவும் வழி இல்லையா அங்க போறதுக்கு? இல்லனா என் கிட்ட தான் ஒரே ஒரு வழி இருக்கு. என்னது? அந்த வழியை பத்தி எனக்கு சொல்லு. என்ன வழி அது? அதுவா, என்னோட ஸ்டிக்கை வச்சு நானே அங்க போய் எல்லாரையுமே அழிக்க போறேன். அட ஹீரோ இருங்க, நீங்க போக கூடாது. என்னன்னா நீங்க போய் அங்க அழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க ஸ்லாத்தும் தான் அழிஞ்சு போவாரு. நீங்க அழிக்கிற அழியில ஸ்லாத் எந்த போயிட்டா மிஷினே ஃபெயில் ஆயிடும். ஸ்லாத்தோட இறப்புக்கு நீங்க தான் ஒரு காரணமா இருப்பீங்க. ஏன்னா ஸ்லாத் இப்போ ரொம்ப வீக்கான நிலைமையில இருக்காரு. அட என்னப்பா நீ, நான் காப்பாத்தலான்னு போனா ஆனோயிங்கன்னு சொல்ற. ஆமா, என்ன பண்றது? உங்களோட மிஷினே அவரை காப்பாத்தணும். அதுதான் சரி. அப்பனா நம்ம அவங்களோட லொகேஷனையே கண்டுபிடிக்கலாம். ஸ்லாத் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய போகுது. அதான் எப்படி? அதையாச்சும் சொல்லுங்க. அதுவா, என் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, ஃபிளேமிங் ஆஃப் எவ்ரிதிங். அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்த இந்த ஸ்கில் காட் வழியா அவனுக்கு கிடைச்சிருக்கும். அப்படிதான் இப்போ இவன் கிட்ட இருக்கு. இது யாருன்னு தெரியல, ஒரு ரேண்டமான பர்சன் அவன் எனக்கு கொடுத்தான். இப்போ இது வழியா நம்ம ஸ்லாத் எங்க இருக்கா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபிளேம்ஸ் கிட்ட ஸ்லாத்தோட லொகேஷனை கேட்டா ஸ்லாத் நம்மளுக்கு தெரியுறான். அதை பார்த்து ஹபிக் ரொம்ப ஷாக் ஆவறான். எப்படி? அதாவது இது ஸ்லாத் தான். நான் இருக்கிற இடம் அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஜெயில் மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு முகமோ ரொம்ப கொடூரமா தான். இதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அங்க இப்பதான் அந்த பொண்ணே சொல்றா, அட எதிர்பார்க்கல, நம்மளோட லொகேஷனையே யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிரைவேட்டா இப்படி ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஈவிலான ஹபிக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்துட்டாங்க. அதுக்கும் மேல நம்மளையே உத்து பார்க்க ட்ரை பண்றாங்க. போனா இவங்க அங்கதான் இருக்காங்க. அட ஹீரோ, நீங்க இப்பயே ஸ்கில்ல ஸ்டாப் பண்ணணும். இதனால அவங்களுக்கு நம்மளோட லொகேஷன் தெரிய வரும். பரவாயில்ல, அது தெரிய வரட்டும். ஏன்னா அப்புறம் அவங்களே வருவாங்க. அப்பதான் என்னால அவங்கள அழிக்க முடியும். அட ஹீரோ, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இங்க வந்ததுக்கு காரணம் ஸ்லாத்தை காப்பாத்தணும். உயிர் அது ஆபத்துல இருக்கு. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? சரி, நீ எவ்வளவு சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். லவ்வும் சொல்றான். அந்த ஃபிளேம்ஸ்ல நம்ம பார்த்த வருவோம். அது ஒரு பொண்ணு அவளோட அப்பியரன்ஸை பார்த்து ஏமாந்து போக கூடாது. ஏன்னா அவ உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமானவ. ஆமா, இவ சொல்றபடி பார்த்தா அது ஒரு பொண்ணு தான். ஆனா அது பொண்ணா? ஏன்னா அவகிட்டயும் ஏஞ்சலிக் இயரிங் இருக்கு. கண்டிப்பா அது பொண்ணு இல்ல, பையன் தான். இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தங்களும் கம்பேர் பண்ணா ஹை லெவல்ல இருப்பாங்க. இங்க இருக்கிற ஆளுங்க, அதாவது இங்க போறக்கிற ஒருத்தங்களுக்கும் இயரிங்ஸ போட்டா அவங்களுக்கு எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மாறாது. அதனால இப்போ நம்ம பிளான் படி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம். என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்ன பிளான் அது நம்மளுக்கு தெரியல. இந்த சைடு அந்த ஏஞ்சலும் சொல்றா, நம்ம ஏஞ்சல்னே சொல்லலாம். ஏன்னா அங்க லியோரின் போட்டிருக்கு, டைட்டில்ல லாயர் அப்படின்னு போட்டிருக்கு. இது லைட்டா நம்மளுக்கு குழப்பத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஏஞ்சல் பொண்ணு இல்ல ஏஞ்சல்னு வச்சுக்கலாம். பரவாயில்லையே, அதுக்குள்ள இவங்க உஷாராயிட்டாங்களா? நான் என்னோட பிரதர் கூட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இங்க கெத்து விட்டாங்க. என்ன பிரதர், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா? உன்னை தேடி இந்த அளவுக்கு வராங்க. இன்னமும் இதனால கத்தி எத்த அவ குத்துறா. அவனோட வாயில இருந்து பயங்கரமா ரத்தமா ஊத்துது இல்லையா? பின்ன ஏன்னா உனக்கு அழகான வாய்ஸ் இருக்கு, கியூட்டான ஃபேஸ் இருக்கு, ஆம்
பர்ஃபெக்டான பாடி, வெள்ளை கலர் ஸ்கின், இந்த மாதிரி விஷயம்லாம் பர்ஃபெக்டா இருக்கும்போது உன்னை தேடி வர மாட்டாங்களா என்ன? ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கும், நீ எனக்கு ஒண்டிதான், வேற யாருக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன். அப்படி அவங்க வந்தாலும் நான் வந்து எல்லாரையுமே கொல்லுவேன். நான் இப்போ அவங்க இருக்கிறது ஹெவன்லி ரிலியத்துல, அவங்க எல்லாரையுமே நான் ஏஞ்சல்ஸை வச்சு கொல்ல போறேன். இருக்கிற எல்லா ஏஞ்சலையும் ஆக்டிவேட் பண்ணி விட ஏகப்பட்ட ஏஞ்சல் காட் வந்து இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு ஏஞ்சலும் அங்க இருக்கிற ஸ்கில்ல பயன்படுத்ததா, அதனால அந்த ஏஞ்சல் பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படிதான் சீக்கிரமா இவங்க எல்லாரையுமே கொன்னுரு, இவங்கெல்லாம் குப்பை தான், இவங்க குப்பையோட இடத்துல தான் இருக்கணும். ஆனா ஹீரோக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, நான் இதுக்காக தான் காத்து நின்றேன். இப்போ அதே மாதிரி தான் இவங்க எல்லாரையுமே நான் புரட்டி எடுக்க போறேன். திரும்ப அந்த ஸ்டிக்கை தான் மேல நோக்கி சுத்துறான். அதனால பாதிக்கு பாதி ஏஞ்சல் அப்படியே அழிஞ்சு போகுது. ஏன் ஹெவன்லி ரிலியம் அதுவே ஓட்டை ஆயிடுது. பார்த்து லவ்வால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா இவங்க இருக்கிறது ஹெவன்லி ரிலியம், அந்த ஸ்கையையே இவன் ஓட்டையாக்கிட்டான். இதெல்லாம் ஹீரோக்கு சாதாரணமான விஷயம் தான். இதை பார்க்கும்போது அது இன்னமும் கடுப்பாகுது. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திறமை இருக்கா? ஆனா இப்பதானே விஷயமே ஆரம்பிக்குது. சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட மூஞ்சம் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. அதே வேகத்தோட அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரை அவன் கொல்றான். வாவ், இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அப்படிதான் வாங்க, அங்க ஹீரோவும் ஒரு மாஸ்டர் மேல குதிச்சு அதை அப்படியே கொல்றான். இதெல்லாம் அவனுக்கு அவ்வளவு ஃபன்னா இருக்கு. இது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவன் கத்துறான். ஹீரோ கத்துறது என்னதான் ஹை பிச்சில் இருந்தாலும் ரொம்ப கொடூரமா இருக்கு. அங்க இருக்கிற மாஸ்டரே பயந்து போது இவனோட மூஞ்ச பார்த்தோம், குரலை பார்த்தோம். யாரும் எதிர்பார்த்தா இவன் வந்து இப்படி பண்ணுவானு. இதுக்கு மேலேயே அவனை விட்டு வச்சா வேலைக்காவது. அங்க லவ் கிட்ட போய் சொல்றா, ஏய் உனக்கு என்ன மந்து போயிச்சா? பிளான் தான் ஹீரோக்கே ஞாபகம். ஹபேக்கு வந்து ஒரு பிளான சொல்லியிருப்பான். அங்க நம்ம ஹீரோ கூட ஜெயில இருந்திருப்பான். ஹபேக்கும் ஒரு பிளான சொல்லியிருப்பான். இந்த விஷயத்த இப்பதான் நம்மளுக்கு காட்டவே செய்யறாங்க. எல்லாருமே கிட்ட வாங்க, என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? வா, என்னோட கணக்குப்படி யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஹெவன்லி ஜெயிலுக்கு போகணும். நம்ம வெளியில இருந்து வந்திருக்கோம், கண்டிப்பா ஒருத்தங்களை அவங்க பிடிக்க வருவாங்க. நம்மள யாராச்சும் ஒருத்தங்க அந்த ஜெயிலுக்கு போகணும். நான் அப்பதான் ஸ்லாத்தை காப்பாற்ற முடியும். இப்போ நான் இந்த பிளான் படி என்னால எல்லாத்தையுமே எல்லாம் அழிக்க முடியாதா? நான் சொன்ன மாதிரி தான் நீ அப்படி பண்ணா எல்லாருமே ஆபத்துல மாட்டிப்போம், ஸ்லாத்தும் இறந்து போயிடுவாரு. அதனால வேற வழியில யாராச்சும் ஒருத்தங்க அங்க சரண்டர் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணும். ஆனா ஹீரோக்கு அந்த விஷயத்த பண்ணணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லையா? அங்க ஹபீக் சொல்றான், வந்து இதை பண்ணன்னு வச்சுக்க என்னோட 8 மிரரும் உனக்கு கிடைக்கும். இதை கேட்டோன்னே உனக்கு வேற வழி தெரியல, அதை பண்ண வேண்டியதானே உனக்கு கிடைக்கும். இதனால யூரஸ அந்த ஸ்டிக்குள்ள போக சொல்றான். அங்க அதே மாதிரி போகுது. நான் இப்போ அவங்க அந்த பிளானை ஃபாலோ பண்ணும், அப்பதான் அவங்க ஸ்லாத்தை காப்பாற்ற முடியும். அங்க நடுவுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றது, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, ஏஞ்சல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதே மாதிரி போச்சுன்னா என்னோட எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடும், நான் இங்கேயே இறந்து போயிடுவேன். பாக்குற அந்த ஏஞ்சல் அவளைக்கும் நம்பல. ஹீரோ இன்னமும் ஆக்டிங்க பலப்படுத்துறானா, என்னால முடியல, என்னால மூச்சு விட முடியல, என்னோட மசில்ஸ் அதையும் மூவ் பண்ண முடியல, இதே மாதிரி போச்சுன்னா நான் இங்கேயே இறந்து போயிடுவேன். லவ் சொல்றான், என்ன ஒரு ஆக்டிங் இது, ஆக்டிங்க்கு அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவன் பண்றான். இதே மாதிரி போச்சுன்னா அந்த ஏஞ்சல் அதுங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னமும் ஒரு லெவலா உட்காந்தெல்லாம் ஆக்டிங் பண்றான். ஒரு மாதிரி வியர்டெல்லாம் சவுண்ட் கொடுக்க அந்த ஏஞ்சல் நல்லா ஊத்து பாக்குது. ஸ்டார்டிங்ல இதே பொண்ணுதான் ஒரு மாதிரி கொடூரமா மூஞ்சி வச்சு எல்லாத்தையுமே தாக்குனா. ஆனா இப்போ அழுதுகுன்னு என்ன காப்பாத்துங்க, என்ன ஹாஸ்டேஜா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னு ஏஞ்சலும் பாக்குது. இந்த அளவுக்கு அவன் ஆக்டிங் பண்ண இதை பார்த்து அவங்களே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சீன்ல அவங்க நினைச்ச மாதிரி தான் அங்க ஹீரோவை அவங்க ஹாஸ்டேஜா கொண்டு போய் அந்த ஹெவன்லி ஜெயில அடைக்கிறாங்க. லவ்க்கு இன்னமும் கவலையா இருக்கு. ஏன்னா அவன் தனியா போய் மாட்டிக்கினான். அவனால தனியா சர்வே பண்ண முடியுமா? நீ என்ன சொல்ல வர? இப்ப அவன் ஒன்னும் அங்க மாட்டல, அவங்கதான் பாவம் இவன் கிட்ட மாட்டிக்கினாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்க்கு வந்து இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். காட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை கொண்டு போவாங்களே, அவங்க கூட பயங்கரமா ஆக்டிங் பண்ணுவானே, போகும்போது அவங்க பண்ண வேலையால இவன் ரொம்ப கடுப்பா இருப்பான். என்ன பண்றது, அவங்களோட பிளான் படி இப்போதைக்கு இங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதனால அப்படியே விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஒரு டோரு கிட்டே வராங்க. இதுக்கு பின்னாடி தான் இந்த ஏஞ்சல் பொண்ணு அவ இருக்கா. ஏஞ்சல் பொண்ணையும் பார்க்க இப்பதான் அந்த ஏஞ்சல் பொண்ணு சொல்றா, ஹலோ ஹியூமன், நீ ஃபைனலி இங்க வந்துட்ட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ தான் உன்னோட ஸ்கில்ல வச்சு முன்னாடி நாங்க 2 பேரும் பண்ண இந்த விஷயத்த பார்க்க பாத்தியா? நீ பண்ண விஷயம் அது ரொம்ப கேவலமா இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு நீ வந்து ஃபைனலி இங்க மாட்டிக்கின. ஆமா, மத்தவங்க அதாவது ஒரு 2 பேர் இருந்தாங்களே, அவங்க வந்து எங்க? இந்த ஹபிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க என்ன ஓடி போயிட்டாங்களா? இல்ல, எனக்கு வந்து தெரியல. ஆனா அது இருக்கட்டும், இந்த ஸ்லாத் அவரு வந்து எங்க இருக்காரு? எனக்கு தெரியும், அவரு இந்த பில்டிங்ல எங்கேயோ தான் இருக்காரு. அப்பனா உனக்கு என்னோட பிரதரை நல்லா தெரியும் போலயே. நான் என்ன யோசனை, நீ வந்து சிம்பிளா ஒரு மர்ச்சண்டா இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல, அப்படி இல்ல, நான் வந்து ஸ்லாத்தை ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அங்க ஒரு சின்ன விஷயத்த பத்தியும் பேசணும். அப்படின்னா என்னோட பிரதர் சொன்ன அந்த மாடர்ன் ஹீரோ அது வந்து நீ தான் போல. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எனக்கு உண்மையிலேயே அந்த பேர் வந்து பிடிக்கல. அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு, எனக்கு அது செட் ஆகல. அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்குள்ள அவ கத்தியத்து வயிற்றுலயா இருக்கிறா. ஹியூமன், உனக்கு வந்து உன்னோட இடம் எங்க இருக்குன்னு தெரியணும். இது வந்து தேவையில்லாம இந்த ஹெவன்லி ரிலேட்டுக்குள்ள வந்திருக்க கூடாது. இப்ப பாரு, நீங்க வந்த என்னோட பிரதர் கிட்ட பேசணும்னு பார்த்தேன், இதனால வேற சான்ஸ்
இல்ல நீ வந்து இங்கேயே சாகணும். உன்ன மாதிரி ஒருத்தனால இங்க வந்து என்ன பண்ண முடியும்? லெஃப்ட் ரைட்னு என்னால போட்டு அப்படியே கொல்ல முடியும். ஆமா, இவன் வந்து என்னதான் சொல்ல ட்ரை பண்றான். நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஹீரோட பாடியை அப்படியே துண்டாக்குறா. அங்க ஹீரோ ஒரு சைட்ல கிடக்குறான். பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரியே இந்த இன்ஃபீரியரான ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவல. இவங்களால ஒன்னுத்தையும் பண்ணவும் முடியாது. அங்க ஹீரோட ஹீலிங் ஃபேக்டர் அதுவும் ஆக்டிவேட் ஆக என்னோட ஊண்டு அது வந்து டென்டக்கல் மாதிரி அப்படியே ரீஜெனரேட் ஆகுது. பாக்குறதுக்கும் ரொம்ப கொடூரமா இருக்குமா. அந்த ஏஞ்சலுக்கும் சென்ஸ் ஆகுது யாரோ ஒருத்தங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னு. உங்க ஹீரோவும் ரொம்ப கொடூரமான மூஞ்ச வச்சு பார்க்க இதை பார்த்தவ பயந்து போயிடறா. இங்க இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோட நிலைமை என்ன ஆச்சு, இந்த ஏஞ்சலால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைக் போடுங்க. 3K லைக் வந்தா நம்ம நிறைய வீடியோஸை பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.